தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு மதுரா டிராவல்ஸின் உரிமையாளர் உயர்மிகு பிகேடி பாலன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் தளபதி அவர்களே. வணக்கம். உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. தமிழன் டிவியில் இன்று இந்த கலந்துரையாடலை செய்ய கிடைத்த எனக்கு என் மனமார்ந்த நன்றிகள். என் அன்பு சகோதரன் கலைக்கோட்டு உதயத்துக்கும் இந்த தமிழன் நிறுவனம் சார்ந்த அனைவருக்கும் வணக்கம். நன்றி. அப்படியே போட்டோம். ஐயா, இந்த நாட்களில் குறிப்பாக இந்த வயநாடு மாவட்டத்தில் கேரளாவில் அந்த நிலச்சரிவு மூலமாக பலர் இறந்துட்டாங்க. இதுலேயும் அரசியல் பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக மிகவும் மிகவும் வேதனைக்குரியது. வயநாடு எனக்கு பிடித்தமான சுற்றுலாத்தலம். அங்கே நடக்கும் சுற்றுலா தொடர்பான ரோட் ஷோ என்பார்கள், எக்ஸிபிஷன் என்பார்கள், கலந்துரையாடல் எல்லாவற்றிலும் நான் சீஃப் கெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கேன். கடந்த 2 வருஷமாக வயநாட்டுக்கும் எனக்கும் மிக நெருக்கம். ஆகவே அங்கே உள்ள சுற்றுலா தலங்கள் எனக்கு தெரியும். சுற்றுலா தொடர்பான ஆறுகள், வீடுகள், உணவு, மக்கள், இதெல்லாம் நான் அவர்களோடு அனுபவித்து வாழ்ந்தவர். ஆகவே எல்லோருக்கும் பேரிடி எனக்கு பெரும் பெரும் பேரிடி என் இதயத்தில். என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் அமர்ந்திருக்கிறேன். அப்படி ஒரு பேரழிவு நடந்திருக்கக்கூடாது. ஆனாலும் இயற்கையின் இந்த பேரழிவுகளில் என்ன சொல்ல முடியும்? இது இயற்கையை குறை சொல்வதா அல்லது மனிதர்களை குறை சொல்வது? இல்லை, இதில் குறை சொல்வதற்குன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போது இதிலெல்லாம் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றிருக்கு. ஒரு பேரழிவு வருவதற்கு முன்னால் தெரிந்து கொள்வது, வெள்ளம் வருவதற்கு முன்னால் தெரிந்து கொள்வது, மழை வருவதற்கு முன்னால், இப்படியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது எந்த அளவு இதற்கு உதவிகரமாக இருந்தது என்பதை நாம் சிந்திக்கத்தான் வேண்டும். ஆனாலும் இந்த சூழ்நிலையில் ஒருவரை குறை சொல்வதோ, அதை பற்றி நீங்கள் செய்யவில்லை, இப்படி செய்யவில்லை என்று சொல்வதோ சரியாக இருக்காது. யார் இருந்தாலும் இந்த தவறு நடந்து தான் இருக்கும், இந்த பேரழிவு நடந்து தான் இருக்கும். ஆகவே இன்றைய தேவை அந்த பேரழிவுக்கு நாங்கள் என்ன மாற்று செய்ய போகிறோம். அந்த இறந்து போன உயிர்களை எங்களால் கொடுக்க முடியாது, அது உண்மை. ஆனால் அந்த துன்பங்களிலிருந்து இருக்கக்கூடிய மனிதர்கள், பாதிக்கப்பட்ட மனிதர்கள், பாதிக்கப்பட்ட வீடுகள், உணவு, உடை, இருப்பிடம், இவை எல்லாத்துக்கும் அரசும் நாங்களும் பொறுப்பு, எல்லோரும் பொறுப்பு. ஆகவே தீர்வுக்கும் ஆறுதலுக்குமான விடயங்களை நாங்கள் பேசுவோம். ஏற்கனவே துன்பம் மனிதர்கள் மத்தியில் போய் நீங்கள் அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை என்று ஒருவருக்கொருவர் அரசியல் செய்வது தவறு, வேண்டாம். ஆறுதலாக செய்வோம், முடிந்த அளவுக்கு உதவுவோம், பணமாக உதவுவோம், பொருளாக உதவுவோம், ஆடைகளாக உதவுவோம், காலணிகளாக உதவுவோம். இதை மட்டுமே நாங்கள் சிந்தித்து அவர்களை மீட்சிப்படுத்தி ஆறுதல் படுத்த பார்ப்போம். மீண்டும் வயநாடை மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக உருவாக்கும் நடவடிக்கைகளில் கேரள அரசு ஈடுபடும். எங்களை போன்று வயநாடு மீது அக்கறை கொண்டு சுற்றுலாவை வளர்த்தவர்களும் ஈடுபடுவார்கள். மீண்டும் வயநாடு மீள வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம். இதில் அரசியல் செய்யக்கூடாது என்ற நியாயமான ஒரு வாதத்தை நீங்கள் வச்சிங்க. அதே நேரத்தில் எதிர்காலத்தில் இது மாதிரி நடவாது இருக்க வேண்டும் என்பதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் தானே? அதாவது எல்லாமே இந்த மருத்துவம்னா கூட என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன தான் நீங்கள் டயக்னோஸ் பண்ணலாம், ஸ்கேன் பண்ணலாம், இது எல்லாத்துக்கும் மேலே வைத்தியம் ஒரு மனிதனின் உடலில் 3% மேல் கண்டுபிடிக்க முடியாது. அது எல்லோரும் டாக்டரே சொல்லுவாங்க. இதனால் என்ன செய்ய முடியும்? ஒரு 3% இதில்னா ஈடுபாடோடு இருக்கலாம். மீதி 97% இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. இயற்கை என்ன செய்கிறது, வியாதி என்ன செய்கிறது என்று காலத்துக்கு காலம் வேறுபட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும், சுகப்படுத்தப்படும், அது வேறு. ஆனால் இதற்காக ஒருவரை குறை சொல்லும் அளவுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு என்ன பண்ணலாம், இதுதான் முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் அதையும் மீறி அழிவுகள் வரத்தான் செய்யும். நாங்கள் அதை எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அழிவு வராமல் தடுக்கக்கூடிய வழிவகைகள் இருந்தால் செய்வோம், இல்லாவிட்டால் வந்தால் என்ன செய்ய முடியும்? குறை சொல்லாமல் நகர்வோம். அந்த சூழலியலாளர்கள், இயற்கை ஆர்வலர்கள் இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு சுற்றுலா தலமாக மாற்றுவது தவறு. ரிசார்ட்டாக அங்கே நிறைய கட்டடங்கள் கட்டி தவறு. மலையை நீங்கள் தொந்தரவு பண்ணுறீங்க, அது தவறானது.
அதனால தான் இந்த மாதிரி, அதாவது கடின பாறைகளாக இருந்த மேற்கு தொடர்ச்சி மலை மென்மையான பாறையாக மாறி அது சரிவிற்கு ஆட்பட்டு விட்டது என்று சொல்கிறார்கள். இதை பற்றி தங்கள் எல்லா சட்டங்களும் சட்டம் போடுபவர்கள் ஒரு கட்டத்தில் இருப்பார்கள். ஆனால் அது மக்கள்கிட்ட சேர்கிற நேரம் அது விழிப்புணர்ச்சியாக இருக்கிறதா என்பதை கவனத்தில் எடுக்க வேண்டும். செயல்படக்கூடியதா என்பதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி சூழலியர்கள் அங்கே செய்யக்கூடாது, இங்கே செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாதுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. கடலில் கால் நனைக்க முடியாது, ஆற்று நீரில் குளிக்க முடியாது. எல்லா இயற்கைகளும் இருக்கத்தான் செய்யும். அதோடு நம்ம எதிர்கொள்ளணுமே தவிர இயற்கையை பாதிப்படைய செய்யக்கூடாது, அது வேறு. ஆனால் இயற்கை வளங்களை அப்படியே ஒதுக்கி வைத்து மனிதர்கள் எங்கோ தன்னந்தனியாக ஒரு காட்டுக்குள்ளே வாழணும்னு எதிர்பார்க்கிறது அது மிகப்பெரிய தப்பு. ஆகவே சுற்றுலா என்பது ஒவ்வொரு வங்குல நிலமும் மனிதனின் நிம்மதி, அதை பார்த்துக்கணும். அந்த நிம்மதியை குலைத்து விடாமல் இயற்கையையும் நாங்கள் சரி பண்ணிக்கணும். அப்படி தான் பார்க்கணுமே தவிர ஒட்டுமொத்தமாக நீங்கள் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்றது சரியாக இருக்காது. இல்லை, அந்த மாதிரியான கடின பாறைகளில் கட்டடங்கள் கட்டுவது வந்து அந்த மலைக்கு எதிரான ஒரு, அது ஏற்கனவே சட்டங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிலங்களில் கட்டக்கூடாது, இந்த மாதிரி இடங்களில் கட்டக்கூடாது, கடலில் இருந்து 500 மீட்டர் கட்டக்கூடாதுன்னு சட்டம் இருந்துச்சு. இப்போ 200 மீட்டர்னு வந்திருக்கு. இதெல்லாம் சட்டம் போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அது செயல்படுத்துவதில் தான் சிக்கல். ஏன்னால் இடையில் இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம், அரசியல்வாதிகள் அந்த சட்டங்களை முழுமையாக புரிந்து கொண்டு செயல்பட அனுமதிப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறி தான் எப்பவும். ஆனால் அதற்காக அவர்களையும் குறை சொல்லிக்கொண்டே வாழ்வது சரியாக இருக்காது. எங்கள் அளவிற்கு எது சரியோ அதை சொல்லித்தான் ஆக வேண்டும், செய்யத்தான் வேண்டும். செய்வதில் கோளாறுகள் வரத்தான் செய்யும். சில சங்கடங்களை சகித்துத்தான் ஆக வேண்டும். அதுதான் வாழ்க்கை. தமிழ்நாட்டு அரசியலில் சிலர் வந்து கூட்டணிகள் மாறும். முக்கியமாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் எங்கள் கூட்டணிக்கு வருவார்கள், வேறு சிலர் வருவார்கள் என்று சொல்வது இங்கே ஒரு பெரிய ஒரு பேச்சுக்குரிய ஒரு இடமாக இருக்கிறது. இதை எப்படி பார்க்கிறீர்கள்? அரசியல் கூட்டணி என்பது முதலாவது அரசியல் கட்சிகள் கரை வேஷ்டிகள் தான் வித்தியாசப்படுவதே தவிர உள்ளே இருக்கும் மனிதர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருப்பார்கள். ஜனநாயக அரசியலில் தங்கள் குடும்பம், தங்கள் வாழ்க்கை, தங்கள் சுரண்டல், தங்கள் லஞ்சம், தங்கள் ஊழல் என்று தான் அரசியல் இருந்து கொண்டிருப்பது நான் சொல்லவில்லை, நீங்களும் மறுக்க மாட்டீர்கள். அது தவிர்க்க முடியாது. ஆகவே இங்கே கொள்கை அரசியல் என்று சொல்ல வேண்டுமானால் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கூட இப்பொழுது இருக்கிறதா என்ற சந்தேகம் வந்துவிட்டது. ஆகவே கொள்கை என்பதை நாங்கள் மறந்து போய் எவ்வளோ நாளாகிவிட்டது. ஆகவே கொள்கைகளை பற்றி யாராலும் பேச முடியாது. அவர்கள் அரசியல் நடத்துவதற்கு ஒரு ஸ்டாம்ப் தேவைப்படுது, ஒரு கொடி தேவைப்படுது, கொள்கை என்ற பேரில் ஒரு சாதி அரசியல் தேவைப்படுது, இன்னும் மத அரசியல் தேவைப்படுது. அதெல்லாம் அரசியல் நடத்துவதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்களே தவிர மக்களின் நலன் கருதி ஒரு காமராஜரோ மகாத்மா காந்தியோ ஒரு சுபாஷ் சந்திரபோஸோ இப்பொழுது இல்லை. வெள்ளையர்களை மிக சிரமப்பட்டு தான் நாங்கள் நாட்டை விட்டு விரட்டினோம், சுதந்திரம் பெற்றோம். ஆனால் வெள்ளையர்களை விரட்டிவிட்டு கொள்ளையர்கள் கையில் இந்த நாடு போனதே என்பதை மறுக்கவே முடியாது. இப்பொழுது இந்த கொள்ளையர்களிடமிருந்து எப்படி நாட்டை மீட்டெடுக்கலாம் என்று யோசித்தால் அது ஒற்றுமை இல்லாமல் சிக்கி சீரழிந்து சின்ன பின்னமாகி குட்டி குட்டி கட்சிகளாக இல்லது பெரிய பெரிய கட்சிகள் குறைந்து போய் சின்ன கட்சிகள், மாநில கட்சிகள் மேலே வந்து இப்போ ஒரு 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 சொல்ல முடியாத ஒரு கூட்டணி தான் வரும்ன்ற ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, இதில் கூட்டணி சேர்றவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்னா, மேஜர் கட்சிகளுக்கு தாங்கள் ஆள வேண்டும், தாங்கள் அரசாட்சியில் அமர வேண்டும், மத்தியில் இருந்தால் பிரதமராக நாங்கள் வர வேண்டும், மாநிலமாக இருந்தால் முதல்வராக நாங்கள் வர வேண்டும். இதுதான் பெரிய கட்சிகள். அப்படி எத்தனை இருக்குது? 2. அந்த 2ஓட தான் மீதி கட்சிகள்லாம் போயிட்டு கூட்டணி பண்ணணும். இந்த கூட்டணின்னு போகிற நேரம் இந்த லட்சியம், கொள்கை இதெல்லாம் அறவே கிடையாது. அது தேவை என்னன்னா அவங்களுடைய ஒரே
அளவுகோல் யார் வெற்றி பெறுவார்கள், வெற்றி பெறுபவர்களோடு நாங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். சேர்ந்து கொண்டு எங்களுக்கும் ஒரு 4 சீட்டு பெறக்கூடிய இடத்துல ஓட்டு வங்கி இருந்தால் ஒரு 8 கேட்போம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு பெற்று ஒரு கட்சியை அவர்கள் எப்போ எதிர்த்தார்களோ, எதற்காக எதிர்த்தார்களோ அந்த காரணங்கள் அப்படியே இருக்கிறது. ஆனாலும் கூட்டணி, ஒரே காரணம் நாட்காலிகள் தொகை. அதுதான் நடக்குமே தவிர மக்கள் அரசியல், மக்கள் கொள்கை ஐயோ வேணாம். திராவிட முன்னேற்றக் கழக அரசு அல்லது அந்த கூட்டணி, நாங்கள் கொள்கை கூட்டணி, எங்களோடு இருப்பவர்கள் கொள்கைக்காக எங்களோடு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதேபோல் அந்த கூட்டணியில் இருப்பவர்களும் அதையே வலியுறுத்தி பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் கொள்கையே இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? இல்லை நான் அப்படி சொல்ல வரல. தவறான கொள்கைகள் கூட இருக்கும், அதுவும் கொள்கை தான். நான் அப்படி சொல்ல வரல. எப்பயுமே ஒரு தத்துவம், ஒரு சித்தாந்தம், ஒரு கொள்கை என்பது ஒரு 4 F'ல் அடங்கும். அது அப்படி தான். அது முதலாவது அது ஃபேக்டாக இருக்கும். அது புத்த மதம் தோற்றிய புத்தராக இருக்கட்டும், மூலதனம் சொன்ன கால்மார்க்ஸ் அவர்களாக இருக்கட்டும், பைபிள் தந்த இயேசுநாதராக இருக்கட்டும், குரான் தந்த நபிகள் நாயகமாக இருக்கட்டும், காந்தியன் தந்த காந்தி அவர்கள் இருக்கட்டும், இன்னும் ஆன்மீக பெருமகனார் விவேகானந்தராக இருக்கட்டும், எல்லோரும் முதல் சொல்லும்போது அது ஃபேக்டாகத்தான் இருந்தது. அது யாரும் மறுக்கலை. உண்மைதான், சத்தியம்தான் அவர்கள் சொன்னது. அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது இன்றளவும். ஆனால் என்ன நடந்தது? அடுத்த எஃப்க்கு வந்தது. அவர்கள் இறந்து போன பிறகு காலம் மாறும்போது அது ஃபிக்ஷன் ஆயிட்டு. ஃபிக்ஷன் என்னது? மரபு. தாடி வளர்க்குறது, சந்தன குங்குமம் போட்டுக்கிறது, உத்தராட்சம் போட்டுக்கிறது, அங்கிட்டு உத்தராட்ச கொட்டை எடுத்துக்கிறது, இப்படி அந்த ஃபேக்டை மறந்து விட்டு, எதற்காக சொல்லப்பட்டதோ கொள்கை, அதை விட்டுட்டு வெளிப்பூச்சிகள் ஆடைகளில் இல்லாட்டி அங்கே அடையாளங்களில் இப்படி செஞ்சு ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும், இந்த உண்மைக்கும் இன்னொரு உண்மைக்கும் இடையிலே வெறித்தனமும் சண்டையும் போட்டு ஒருவரை ஒருவர் அழித்து கொள்ளத்தான் இந்த மரபுகள் வழிவகுத்தது. ஃபிக்ஷன். அப்புறம் என்னாச்சு? அந்த ஃபிக்ஷன் வந்தோன்னா அடுத்த எஃப் ஃபேஷன் ஆகிட்டு. அமெரிக்காவில் கூட அரே கிருஷ்ணா அந்த காவியை உடுத்துக்கிட்டு அந்த நாமத்தை போட்டுக்கிட்டு அடிப்படையில் கிருஷ்ணா என்ன சொன்னார் என்பது அந்த ஃபேக்ட் இவர்களிடம் இல்லை. அரசியல் கட்சியிலும் அப்படித்தான். முதல் ஃபேக்ட் சொன்னார்கள். திராவிட கழகத்தில் பெரியார் சொன்னது ஃபேக்ட், அண்ணா சொன்னது ஃபேக்ட், கலைஞர் அவர்கள் சொன்னது வரையிலும் ஃபேக்ட். அதுக்கப்புறம் அடுத்தது நான் வரல, அந்த இடத்துக்கே வரல. ஆனாலும் இந்த வரிசையை சொல்கிறேன். முதல் ஃபேக்ட் வரும், அப்புறம் ஃபிக்ஷன் ஆகும், அப்புறம் ஃபேஷன் ஆகும். அப்புறம் என்ன? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இல்லாத ஒரு ஃபேக்டாக உலகத்தையே கைப்பற்றி இருக்க வேண்டியது கம்யூனிஸ்ட் கட்சி. பொது உடைமை அதுதான் பிடிச்சிருக்கணும். அதில் மாறுபட்ட கருத்தே இல்லை. காந்தியத்தினால் இந்தியாவுக்குள் நுழைய முடியவில்லை என்கிறார்கள், அது வேறு. ஆனால் கம்யூனிசம் தான் அரசியலில் சிறந்தது. ஆனால் என்ன நடந்தது? ஃபேக்டாகி அதுவும் ஒரு ஃபிக்ஷன் ஆகி, அதுவும் ஒரு சிவப்பு கலர் ஷர்ட்டு, ஒரு கோஷம், இப்படிலாம் மாறி அப்புறம் பேஷன் ஆகி யார் என்ன செய்கிறான்னு தெரியும். இன்றைக்கி தொழிற்சங்கவாதிகள் தொழிலாளர்களுக்கு செய்யும் துரோகங்கள் முதலாளிகளை விட மோசம். முதலாளிகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு கொள்ளையடித்துக்கொண்டு காசு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் கோபித்துக் கொள்வார்கள். ஆனால் உண்மைகள் சுடும். என்ன செய்ய? இன்று கம்யூனிசமும் அந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டது. சபரிமலைக்கு சென்றவர்கள் ஆரம்பத்தில் ஐயப்பன் ஃபேக்ட், உண்மையான வீரம், நான் மறுக்கலை. அப்புறம் ஃபிக்ஷன், அப்புறம் ஃபேஷன் ஆகி இன்றைக்கி போய்ட்டு பாருங்கள், காட்டு முராண்டிகள் மாதிரி குழந்தைகள் மேலெல்லாம் ஏறி பெண்களெல்லாம் வர முடியாமல் ஒரு ஐயோ அந்த சூழலே சொல்ல முடியாது. அவ்வளோ காட்டு முராண்டித்தனமான மனிதர்களாக பக்தி வேஷம் போட்டு அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் எல்லாத்துலேயும் கொள்கைன்னு முதலாவது கொள்கை இருந்துச்சு, முதலாவது உண்மை இருந்துச்சு, முதலாவது சத்தியம் இருந்துச்சு. அது காலப்போக்கில் மாறி இப்போ கடைசி எஃப்பில் நிற்குது. கடைசி எஃப் என்ன? ஃப்ராடு. நெஞ்சில் கையை தொட்டு சொல்லுங்கள், ஃப்ராடுத்தனம் இல்லாத அரசியல்வாதிகள் தமிழகத்தில் ஒரு நல்ல கண்ணு ஐயாவை தவிர இன்னும் ஒருத்தரை காட்டியிருக்க முடியுமா? உங்களால் முடியுமா? காட்ட முடியுமா? அப்போ இத்தனை பர்சன்டில் கேட்குறேன், கோடானு கோடி மக்களில் ஒரு ஆள் தான் இருக்காது. ஆனால் எவ்வளோ இருக்கணும்?
இருக்கிறார்களா? இன்னும் எனக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிந்திருந்தால் கையெடுத்து கும்பிடுவேன் அவர்களுக்காக, அது உண்மை. ஆனால் அரசியல்வாதிகள் எல்லோரும் இப்பொழுது ரவுடிகளாக மாறிவிட்டார்கள், கட்ட பஞ்சாயத்துக்காரர்களாக மாறிவிட்டார்கள், சமூக விரோதிகளாக மாறிவிட்டார்கள், சட்ட விரோதிகளாக மாறிவிட்டார்கள். மக்களுக்கு பணி செய்ய வேண்டிய அதிகாரங்களை எல்லாம் மக்களுக்கு எதிராக பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மேலாக அரசு இயந்திரங்களை எல்லாம் தங்களுக்கு என்றே கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும். அரசியல் ஜனநாயகத்தை மட்டும் நின்றிருக்கவில்லை, பாசிசத்தை சந்தித்திருக்கிறது, சர்வாதிகாரத்தை சந்தித்திருக்கிறது, இராணுவ ஆட்சியை சந்தித்திருக்கிறது, ஏகாதிபத்தியத்துக்கு அடிமைப்பட்டு இருந்திருக்கிறது. எவ்வளோ இதெல்லாம் தாண்டி 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 கிடைத்த அற்புதமான சுதந்திரம் ஜனநாயகம். ஆனால் இன்றைக்கி அது ஒரு சிலர் கையில் மட்டும், அதுவும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் கொள்ளையர்கள் கையில் கிடைத்து சாதாரண மக்கள் கடன்காரர்களாக, வாழ தகுதியற்றவர்களாக, வாழ முடியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அவலம். உலகத்தில் இருக்கக்கூடிய 249 நாடுகளும் ஏழை நாடுகளா? டென்மார்க் ஏழை நாடா? நோர்வே, நியூசிலாந்து, துபாய், சிங்கப்பூர், அப்படி பணக்கார நாடுகளை பாருங்கள். எங்கேயோ இருக்குது பணம், எங்கேயோ அந்த நாடு உயர்ந்திருக்கு. இந்த பூமியில் தானே அந்த நாடுகளும் இருக்குது. அப்படியே பார்த்தா 100க்கும் மேற்பட்ட நாடுகள் சகல வசதிகளோடும், கல்வி வசதியோடும், சுகாதார வசதியோடும், மக்கள் சமூகம் நாகரிகப்பட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பாதிக்கு மேலே தான் எல்லாம் இருந்தும் எங்கள் பாரத தேசத்தில் நாங்கள் இன்னும் 1% கூட பயன்படுத்தலை. அறிவையும் சரி, கல்வியும் சரி, நிலத்தினால் கிடைக்கக்கூடிய, இயற்கையினால் கிடைக்கக்கூடிய வளங்களாக இருந்தாலும் சரி, கடலாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், 1%க்கு மேல் நாங்கள் பயன்படுத்தலை. அவர்களை எல்லாம் பயன்படுத்தினால் உலகிலேயே மிகப்பெரிய நாடு, பணக்கார நாடாக, செல்வம் மிகுந்த நாடாக, ஏழ்மை இல்லாத நாடாக இந்தியா தான் இருக்க முடியும் என்பதை ஜப்பான்காரங்க சொல்கிறாங்க. அங்கே எரிமலை, அங்கே நிலம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் இளம் வயதினர் இல்லை. எங்கள்கிட்டலாம் இளம் வயதினர் பவர் நிறையா இருக்குது. எங்களை பார்த்துட்டு ஜப்பான்காரன் ஏங்குறான். இவ்வளோ நிலம், இவ்வளோ மக்கள் உழைப்பு, மக்களுடைய பவர் இருக்குது. ரயில்வே நான் போடுறேன், எனக்கு ஒரு 30 வருஷம் ரிலீஸ் தாங்கன்னா ஜப்பான்காரங்க இன்வெஸ்ட் பண்ணி செய்கிற அளவுக்கு இந்த மண்ணையும் மக்களையும் நம்புகிறாங்க. ஆனால் நாங்கள் இவர்களை நம்புவதில்லை. ஏன்னா எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, ஒரு எலெக்ஷன் முடிஞ்சோடனே அடுத்த எலெக்ஷன் வந்துடுது. அதுக்கு எப்படி பிளான் போடலாம், அதுக்கு எப்படி பணம் கொடுக்கலாம், அதுக்கு எப்படி சாராயம் கொடுக்கலாம், அதுக்கு எப்படி பிரியாணி கொடுக்கலாம், அதுக்கு எப்படி அமைப்புகள் உருவாக்கலாம். அப்புறம் இதெல்லாம் வந்த பிறகு என்ன செய்யணும்? பணம் சம்பாதிக்கணும், லஞ்சம் வாங்கணும். ஊழல் தவிர்க்கவே முடியாது. ஊழல் லஞ்சம். நீ எப்போ சாராயமும் காசும் வாங்கிட்டு ஓட்டு போடுறியோ அது வரைக்கும் உங்கள்கிட்ட ஓட்டு பெறுபவர்கள் ஊழல் செய்யவும் லஞ்சம் வாங்குவதற்கும் உரிமம் பெற்றவர்களாகிறார்கள். ஆகவே அவர்களை குறை சொல்ல உனக்கு எந்த அர்ஹதையும் கிடையாது. நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே சமயம் பற்றி சொன்னீங்க. நமது தமிழகத்திலே, தமிழ்நாட்டில் ஆசீவகம் என்ற ஒரு சமயம் இருந்ததாகவும் அது ஐயனார் வழி வந்ததாகவும் சொல்லுவார்கள். அந்த சமயம் ஏன் அழிவுற்றதுன்னு சொல்ல முடியுமா? ஏறக்குறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு 7000 மதம் இருந்ததாக. அதில் அப்படி குறைஞ்சி பார்த்து எண்ணிக்கை பார்த்து உலக மதங்கள் மகாநாடு நடந்தது. அதில் ஒரு 800 இது அடையாளம் காணப்பட்டு அதில் அவர்கள் பங்கேற்றார்கள். அதில் இந்த பேர் இருக்காளியான்னு எனக்கு தெரியாது. இது அதிலும் 6 மதங்கள் பெரிய அளவில் பெரிய மதங்களாக இருக்கிறது. சலிச்செடுத்ததில் அந்த 6லையும் 4 மதங்கள் இந்தியாவில் பிறந்தது. 2 மதங்கள் இந்தியா, ஆசியாவில் தான் 6 மதம் பிறந்தது. அதுலேயும் 4 இந்தியாவில். அந்த பெருமை இந்திய தேசத்துக்கு உண்டு. ஆனால் அந்த மதங்கள் ஆன்மீகத்தை போதித்தது, அமைதியை போதித்தது. இந்த மதங்கள் இல்லாவிட்டால், அந்த போதனைகள் இல்லாவிட்டால் மனிதன் காட்டுமிராண்டியாகத்தான் இருந்திருப்பான். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. மனிதன் காட்டுமிராண்டியாக இல்லாமல் ஒரு மனிதனாக, நாகரிகம் பெற்றவனாக வாழ்வதற்கும் வளர்வதற்கும் மதங்கள் அடிப்படையில் காரணமாக இருந்தது. அந்த மத நல்லிணக்கமுடைய ஆதிசங்கரர், ஜீசஸ், நபிகள், புத்தர்
இவர்களெல்லாம் காரணமாக இருந்தார்கள். இவர்களையெல்லாம் கையேந்து நான் கும்பிடுகிறேன். ஆனால் காலப்போக்கில் இவைகள் என்ன செய்தது? ஒன்றுக்கொன்று கோயிலை உடைப்பதும் சாமியை உடைப்பதும் மிலேச்சத்தனமாக வன்மம் என்ன எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்கு எதிராகவே இந்த மதங்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டது. அது வேதனைக்குரியது. இப்போ காட்டுமிராண்டித்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக இந்த சமயங்கள் பெரிதும் பாடுபட்டனன்னு சொல்கிறீங்க. அதே இப்போ மாறி மறுபடியும் காட்டுமிராண்டித்தனத்துக்கு கூட்டி செல்கிறதா மதங்கள்? ஆமாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனிதனாக நல்ல மனிதனாக இருப்பவன் ஒரு 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 மனிதன் பிறந்துட்டான், ரைட், அவன் இஸ்லாத்தில் போயிட்டு சேர்றான், இல்லாட்டி இஸ்லாமியனாக பிறக்கிறான், அவன் இஸ்லாமியனாக தான் இருப்பான். குர்ஆன் படித்தா அவன் நல்ல இஸ்லாமியனாக வருவான். பைபிள் படித்தா நல்ல கிறிஸ்தவனாக வருவான். பகவத்கீதை படித்தா நல்ல இந்துவாக வருவான். தம்மபதம் வாய்ச்சா நல்ல பௌத்தனாக வருவான். ஆனால் திருக்குறள் படித்தா மட்டும்தான் அவன் மனுஷனாக இருப்பான். திருக்குறள் என்பது ஒரு மனிதன், அதை படித்தா மனுஷன் ஆகிடுவான். அவங்கள்ட்ட மதம் சாதி இதெல்லாம் வராது. நீங்கள் பேசி கொண்டிருக்கும் போதே பணம் கொடுப்பது, சாராயம் கொடுத்து ஆட்சியை பிடிப்பது போன்ற விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இப்போ அண்மையில் அந்த கருணாபுரம் என்ற கள்ளக்குறிச்சி அருகில் கருணாபுரம் என்ற ஊரில் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் அருந்தி இறந்தார்கள். இதை பற்றி தங்களது கருத்து என்ன? உலகம் தோன்றிய காலம் தொடக்கம் நீதிக்கும் அநீதிக்குமான போராட்டம் இந்த மனித வாழ்க்கை. ஆகவே 100% நல்லவர்களையோ 100% தீயவர்களையோ இந்த சமூகம் தாங்கி நிற்காது. பர்சன்டேஜ் தான் வித்தியாசப்படும். ஒரு 20% அநீதி, 80% நீதி, இது ஒரு 50% நீதி, 50% அநீதி. அதனால தான் வள்ளுவனே சொல்லிவிட்டார், குணம் நாடி குற்றம் நாடி, ரெண்டும் இருக்கும் ஐயா. இது ரெண்டுக்குமான போராட்டம் தான் வாழ்க்கை. எல்லாரும் விவேகானந்தராவி ரோட்டில் காவி கொடுத்துக்கிட்டு அப்படியே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சால் என்ன ஆகும்? சோத்துக்கு என்ன வழி? பலரும் பல விதமாக பல விதம் வாழ்வார்கள், எல்லாம் வாழ்வார்கள். ஆனால் நீதியாக வாழ வேண்டும். அதில் கூடும் குறையும் குறைபாடுகள், அதற்கு சமூகம் குற்றமாக இருக்கலாம், அரசியல் குற்றமாக இருக்கலாம், அல்லது தீதும் நன்றும் பிறர் தர வார அவனே குற்றவாளியாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் கலந்தெறிஞ்சு அப்படியே கூடுமான வரைக்கும் ஒரு நல்ல சமூகமாக நகர வேண்டியது, ஒரு நல்ல சமூகமாக உருவாக வேண்டியது, ஒரு அமைதியான நிம்மதியான ஒரு சமூகமாக வளர வேண்டியது, வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனது கடமை. அதற்குத்தான் என் முப்பாட்டன் அழகாக சொல்லிவிட்டு போனான். அவன் குரலிலும் மேலாக சொல்லிவிட்டான். அந்த ஒற்றை வரி உலக தத்துவம். எனக்கு தெரிய தமிழில் உள்ள எதையுமே உலக தத்துவம்னு சொன்னதாக எனக்கு தெரியல. இது ஒன்றைத்தான் உலக தத்துவம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் என் முப்பாட்டன் தமிழில் சொன்னது, யாதுமூரே யாவரும் கேளீர். இதற்கு மிஞ்சி ஒன்றும் இல்லையா. தீதும் நன்றும் பிறதரவாரா, பெரியோரனை விழித்தலும் எளிதே, சிறியோரனை விழித்தல் அதனிலும் எளிதே. விட்டு தள்ளுங்க, இங்கே வாங்க, யாதுமூரே யாவரும் கேளீர்ல. ஐக்கிய நாடுகள் சபையின் வரவேற்பறையில் குறித்து வைத்திருக்கிறார் இந்த வாசகத்தை. ஜப்பானின் பல்கலைக்கழகத்தில் இதை பொறித்து வைத்தது மட்டுமில்லாமல் பாடம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஜெர்மனிய இளைஞர்கள் இதனை இசை கோர்வையாக அவர்கள் பாடுகிறார்கள் இந்த முழு பாடலையும். இதற்கும் மேலாக இந்திரா காந்தி அம்மையார் ரஷ்ய அதிபருக்கு எழுதிய கடிதத்தில் இந்த குறிப்பு காணப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் விவேகானந்தர் அவர்கள் சிக்காகோவுக்கு போன அந்த பேச்சு இன்றும் தலை சிறந்த பேச்சாக கருதப்படுகிறது. அதில் ஆங்கிலத்தில் ஒரு கூட்டத்தை விழிக்கும்போது எப்படி விழிப்பார்கள் என்றால், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், அப்படிதான், கணவான்களே சீமாட்டிகளே. அந்த நிலைமையை மாற்றி அமைத்தார். அதற்கு இந்த வாதுமுறை யாவரும் கேள்வி காரணம். என்ன சொன்னார்? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், உலகில் உள்ள அவ்வளோ பேரும் என் சகோதரர்கள் சகோதரிகள். ஆகவே உலகமே என் கிராமம், உலகில் உள்ள எல்லோரும் என் சகோதரர்கள். அது ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், பாகிஸ்தான்காரனாக இருக்கட்டும், எல்லாம் என் சகோதரர்கள். இதை சொன்னது தமிழ் மொழியின் இந்த ஒற்றை வார்த்தை. இதைத்தான் தூக்கி கொண்டு போய் 75வது ஐக்கிய நாடுகள் சபையின் அரங்கில் எங்கள் பெருமதிப்புக்குரிய மோடி அவர்கள் பேசினார்கள். அரங்கமே எழுந்து நின்று கைத்தட்டியது. ஐரோப்பிய யூனியன் மகாநாட்டில் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும்போது நாங்கள் பெரிதும் மதிக்கும் ஐயா, அவர் பேசும்போது யாதுமுறை யாவரும் கேலி, திஸ் இஸ் ஆ பாயிட்னு சொல்ல மொத்த மக்களும் எழுமி நின்று கைத்தட்டினாங்க. உலகமே வியந்து வரவேற்று கொண்டிருக்கும் இந்த ஒற்றை வார்த்தை
மெதுவாக பரவி வருகிறது. எல்லா நாடுகளிலும் வளர்ச்சியுற்ற நாடுகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. வளர்ச்சியுற வேண்டிய நாடுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தத்துவம்தான் அரசியலிலும் உலகிலும் தூக்கி நிறுத்தப்பட வேண்டும். அப்படி நிறுத்தப்படும் பட்சத்தில் இந்த உலக சமூகம் நிம்மதியாகவும் அமைதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வியந்து பார்க்கும் அளவுக்கு வளரும், மானுடம் வளரும் என கூறி விடைபெறுகிறேன். அதாவது நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள், பிரதமர் அவர்கள் எல்லா இடத்திலும் தமிழை பற்றி பேசுகிறார், நீங்களும் இப்போ குறிப்பிட்டீங்க. ஆனால் கடந்த காலங்களில் நிதிநிலை அறிக்கையின் போது திருக்குறளை முன்னாக சொல்லி அதுக்கப்புறம் அதில் நிதிநிலை அறிக்கை வெளியிடுவாங்க. இந்த முறை அதை காணாமல் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் தேடுறீங்களா போத? இந்த அரசியல் சதுரங்கத்தில் என்ன செய்வார்கள், எதிரி ஒரு காயை நகர்த்தினால் எதிரி இன்னொரு காயை செக் வைப்பாங்க. அது உலகம். யாராவது மோடி அவர்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் இந்தியா கூட்டணியில் உள்ளவர்கள் ஆஹா எங்கள் பிரதமர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு வல்லவர், எவ்வளவு நல்லதெல்லாம் செய்கிறாருன்னு சொல்லிடுவாங்களாம்மா? சிலவற்றை சொல்கிறாங்களே. சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. சொன்னால் அவங்க அரசியல் நடத்த முடியாது. ஒருத்தர் எதிர்த்து பேசுகிறது தான் அரசியல். எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் செய்யும் நன்மைகளை எல்லாம் கொச்சைப்படுத்துவது தான் அரசியல். அல்லது அவர்கள் செய்த நன்மைகள் எல்லாத்தையும் கொச்சையாக்கிட்டு நாங்கள் செஞ்சால் நல்லது தான் செய்வோம். ஏன் நீங்களும் தான் இத்தனை வருஷம் இருந்தீங்க, ஏன் செய்யலை? எத்தனை வருஷம் இருந்தீங்க? அதை சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஏன் அதை சொல்லுங்கள். புரியுது? அது இயற்கை. ஆட்சியில் உள்ளவர்களை எதிர்த்து பேசுவதும் இவர்கள் மாறி மாறி தராசில் போட்டு பார்த்தால் எல்லாமே ஒரே குட்டையில் உண்ண மாட்டேங்க தான். புரியுதா? அதனால் உங்களை நாங்கள் பார்க்கும்போது, உங்கள் பெயரை கேட்கும்போது நீங்கள் ஒரு தமிழ் ஆர்வலர், தமிழுக்காக பாடுபடுகிறவர் என்பது தெரியும். தமிழ்நாட்டில் தமிழுக்கான அந்த இடம் எப்படி இருக்கிறது? வளர்ந்து வருகிறதா அல்லது தேய்கிறதா? ஐயா, எங்கள் மொழி தான் எல்லா மொழிக்கும் தாய்மொழின்னு மற்ற மொழிகள் சொல்லிக்கிட்டு அது வரைக்கும் நமக்கே தெரியாது. நம்ம தமிழ் மொழி சிறந்ததுன்னு தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஆராய்ச்சி செய்த தமிழ் ஆராய்ச்சி நிறுவனங்கள், உலக அதிலிருந்து ஆராய்ச்சியாளர்கள், ஜப்பான் ஆராய்ச்சியாளர்கள், ஜெர்மன் ஆராய்ச்சியாளர்கள், இவங்கெல்லாம் அப்படியே யுஎஸ்ஏல எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவங்களோட ஆராய்ச்சியில் வெளிப்பட்டது தான் எல்லா மொழிகளும் தமிழ் மொழியில் தான் பிறந்தது, எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ் மொழி தான். இந்த வார்த்தையை சொன்னது ஒரு யுஎஸ்ஏகாரர், தமிழன் அல்ல. ஆக எங்கள் மொழியின் சிறப்பு, எங்கள் மொழியின் மகிமை எல்லாத்துக்கும் தெரிந்தது. ஆனால் எங்கள் மொழி ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆளுமை காலப்போக்கில் அழிந்து போனது. அதற்கு காரணம் அரசுகளை நாங்கள் இழந்து போனது. எங்கள் அரசர்களெல்லாம் கோயில் கட்டுவோம்னா அதிலேயே கவனத்தை செலுத்தி போர்களும் படைக்களமும் இந்த யுத்தங்களை எல்லாம் கொஞ்சம் யோசிக்காமல் விட்டுட்டு எல்லாத்தையும் வெளிநாட்டு அரசர்களும் வெளிநாட்டுக்காரர்களும் வெள்ளைக்காரர்களும் வந்து எல்லாத்தையும் பிடிச்ச மாதிரி இங்கேயும் பிடிச்சி கோயிலை சிதைத்தார்கள். ஒரு அரசாட்சி இருக்கும்போது தான் ஒரு மொழியும் அது சார்ந்த மதமும் ஆளுமையோடு இருக்க முடியும். ஆகவே அழிந்து போனது நிலங்கள் மட்டுமல்ல, அதிகாரங்கள் மட்டுமல்ல, எங்கள் தமிழும் தான். இன்றைக்கும் கோயில்களை புதுப்பிக்கும் போது எல்லாம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. அதில் எல்லாம் கல்வெட்டுக்கள் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. இப்போ தான் அந்த பெயிண்டெல்லாம் திரும்ப எடுத்து பார்த்தா எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது. இந்த வரலாறுகள் எல்லாம் அழிந்து போனதற்கும் தமிழ் மொழி வளருமா என்ற கேள்வி எழுவதற்கும் ஒரே காரணம், தமிழனுக்கென்று ஒரு சொந்த நாடு இல்லை. இதுதான் காரணம், வேறு ஒரு காரணமும் இல்லை. தமிழனுக்கென்று ஒரு ஆட்சி இல்லை. ஒரு ஆட்சி இருக்குமானால் அந்த ஆட்சி அந்த மொழியை காப்பாற்றும், அந்த இனத்தை காப்பாற்றும். இது இல்லாத நேரம் அது ஒரு அடிமைத்தனமாக தான் இருக்கும் யாருக்கோ. இப்போ நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா உங்களை பிரிவினைவாதி என்று சொல்கிறார்கள். இது இந்த மாதிரி நம்ம தமிழனுக்கு ஒரு நாடு வேண்டும் அப்படின்னு பேச ஆரம்பித்தோன்னா நீ பிரிவினைவாதி என்று சுட்டி காட்டப்படுகிறார்கள். தமிழனுக்கு ஒரு நாடு இந்தியாவில் தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேனாமாண்ணா? உலகத்தில் இந்திய சட்டம் தானே அப்படி சொல்லும். கைலாசன்னு ஒரு நாடு வர முடியுது, அதுக்கு பெரிய கான்ஸ்டியூஷன் பாஸ்போர்ட் எல்லாம் வர முடியுது. ஏயா 10-12 கோடி மக்களுக்கான ஏன் வரக்கூடாது தமிழுக்குன்னு ஒரு நாடு? சரி, இதுதான் பிறகு விடுங்க. சட்டப்படி நியாயப்படி சொல்லப்பட்ட தமிழீழம் என்னும் நாடு என்ன ஆனது? யாருனால் அது அழிந்து போனது? யார் குற்றவாளிகள்? வலிக்காது?
அதன் மீது உணர்வுபூர்வமாக இருக்கும் எங்களை போன்றவர்களை விட அதற்கு எதிரிகளாக இருந்து அழித்தவர்களுக்கும் மனது வலிக்கும். ஆமாம், மனசாட்சி ஒன்று இருக்கும். 80,000 விதவைகள் முல்லைத்தீவு என்னும் கிராமத்தில் போய் பாருங்கள். வீட்டுக்கு ஒரு மாவீரன் சாகடிக்கப்பட்டிருக்கான். சின்ன பின்னமாக்கியிருக்கு 11 பேரரசுகள் சேர்ந்து. அதெல்லாம் குறிப்பிட்டு சொன்னால் திரும்ப நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு ஐஎன்ஏ, அது ஒரு தேச விரோத சட்டம். தேச விரோதிகள் தான் அந்த சட்டத்தை பயன்படுத்துவார்கள். இப்போ அண்மையில் இந்த தொல்பொருள் ஆய்வுக்காக காப்பாட்சியர் என்ற ஒரு பதவிக்காக சமஸ்கிருதம் வேண்டும், அது ஒரு பாடம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்தது. அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? என்னை பொறுத்தவரை எனக்கு மொழிவெறி கிடையாது. என் தாய்மொழி தமிழ் மொழி சிறந்த மொழி. என் தாய் சிறந்தவள் மாதிரி என் மொழியும் சிறந்தவள். இதற்காக மற்ற மொழிகள் சொல்லலை, அதுக்கு நான் ஆள் இல்லை. நல்லா இங்கே அது வேண்டுமா? இல்லை, அதில் ஒரு சின்ன திருத்தம். ஒரு முறை நான் காரில் போய்கிட்டு இருந்தேன் மதுரையை நோக்கி. அப்போ திண்டிவனத்துக்கிட்ட வச்சு ஒரு கூட்டம் வந்து எழுத்துக்களை அழிச்சிக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் ஏனியில் நின்று தாரில் அந்த எழுத்துக்களை அழிக்கிறான். மெயின் ரோடு, ஹைவே ரோட்டில். என் கார் போய்ட்டு அப்படி நின்றுச்சு. நின்றோன்னா நான் பார்த்தா தமிழ் எழுத்து அழிச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு பாரடா, தமிழ்நாட்டில் தமிழ் எழுத்து அழிக்கப்படுற போராட்டமா? யார் அந்த போராட்டம் செய்கிறது அப்படின்னு பார்த்தா எல்லாம் என்னைய கொஞ்சம் அறிமுகம், எங்கே போனாலும் கொஞ்சம் அறிமுகம் இருக்கும். அது ஐயா வாங்கினாங்க. வணக்கம், என்ன தம்பி நடக்குது இங்கே? இல்லை, நாங்கள் இந்தியை அழிக்கிறோம், போராட்டம். இந்திய அங்கே பாரு என்ன நடக்குதுன்னு. இவன் தான் அப்போ தான் பார்க்குறான். பார்த்தா அவன் தமிழ் என்னத்தை அழிச்சிக்கிட்டு இருக்க? இல்லை நீங்கள் அழிக்க சொன்னீங்க. அவன் சொல்கிறான், அடே இந்தியை அழிக்க சொன்னேன். சொல்லணும் இல்லையா? எது ஹிந்தி? அவனுக்கு ஹிந்தி தெரியாது, தமிழும் தெரியாது. அப்புறம் இந்திய அங்கேருந்து இறப்பா. எனக்கு ஒரு பாக்கியம். ஐயா ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும், நெடுமாறன் ஐயாவாக இருக்கட்டும், வைகோ அவர்களாக இருக்கட்டும், திருமாவளவன் அவர்கள், சீமான் அவர்கள், வேல்முருகன், ஏன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் எல்லோரும் என் இனிய வாடிக்கையாளர். ஏனென்றால் நான் வைகோ அவர்கள், நான் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை. நான் ஒரு சுற்றுலா பயண ஏற்பாட்டாளர். அதில் அந்த எல்லையை நான் தாண்டினதில்லை. இவங்க எல்லாமே எனக்கு ஒரு ஃபோனில் நான் பேசக்கூடிய தூரத்தில் இருப்பேன். நான் உடனே அது சம்மந்தமான தலைவருக்கு ஃபோன் எடுத்தேன். ஐயா வணக்கம், இங்கே தான் இருக்கேன். நீங்கள் உங்கள் ஆளுக கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து இந்தியை ஒழிக்கிறேன்ட்டு தமிழை அழிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கு ஒரு வழி பண்ணுங்கண்ணா. என்ன செய்யணும்? தமிழர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுங்க. அவனுக்கு தமிழ் தெரியட்டும். அப்புறம் அழிக்கிறோம், வைக்கிறோம், எதிர்க்கிறோம், அதெல்லாம் அப்புறம். இதை செய்யுங்க. எல்லாத்தையும் கை நாட்டாக வச்சுக்கிட்டு எவனும் படிக்காமல் அவனை கூலியாக வச்சுக்கிட்டு அழிங்க. சரி, நான் அதை சேர்த்துக்கிறேன், அதை செய்வோம். அது நல்ல ஐடியா தம்பி. அவர் எனக்கு அப்பா மாதிரி. நல்ல ஐடியா தம்பி, நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் தமிழ் கல்வி அது இதுனெல்லாம் கொஞ்சம் செஞ்சார். அந்த மாதிரி தான் அறியாமை சில விஷயங்களில். எந்த மொழியில் சிறப்புகள் இல்லை. சீன மொழியையோ ஜெர்மன் மொழியையோ சமஸ்கிருதத்தையோ சீன மொழியையோ அலட்சியப்படுத்தும் தகுதி எனக்கும் இல்லை, எவனுக்கும் இல்லை. எல்லா மொழிகளும் வேண்டும். பாரதி சொன்னான், எல்லா மொழிகளிலும் உள்ள சிறப்பு தமிழுக்கு வர வேண்டும். தமிழில் உள்ள சிறப்புகள் அந்நிய மொழிக்கு போகணும். இப்போ திருக்குறளில் எல்லா மொழியிலையும் மொழிபெயர்க்கிறாங்க. சீன மொழி, ஃப்ரான்ஸ் மொழி, ஏன் பக்கத்தில் சிங்கள மொழி, நாட்டில் எல்லாம் அதுக்கு 3 லட்சம் ரூபாய் காசு கொடுக்குறாங்க. எதுக்கு? மொழியில் இருக்கக்கூடிய நல்லதுகள் உலகத்துக்கு பரவட்டும். அப்படி தான் மொழிகளை பார்க்கணுமே ஒழிய சில நேரத்தில் சில மொழிகளை திணிக்க முயலும் போது தான் அந்த மொழியின் மீது ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இந்தி மொழியும் இவர்கள் திணிக்க முற்பட்டு தான் இந்தி ஒழிக என்ற கோஷம் தமிழ்நாட்டில் வந்தது. அது அரசியலாக்கப்பட்டது, அது வேறு. தயவுசெய்து திணிக்காதீர்கள். ஒரு முறை இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்வது. உன் மொழியை நான் தெரிந்து கொள்கிறேன், என் மொழியை நீ தெரிந்து கொள். ஆகவே பண்பாடு கெடாமல், பண்பு கெடாமல், அன்பு கெடாமல் மொழிகளை நாங்கள் கற்று தேர்வோம். அதாவது அந்த ஒரு மொழி படிக்காததனால் தமிழர்களோடது வேலை வாய்ப்பு பறிபோகிறது என்ற நிலையில் இந்த கேள்வியை கேட்கிறேன். அந்த அதாவது தொல்பொருள் ஆய்வுக்கு அந்த சமஸ்கிருதம் வேண்டும் அப்படின்ற ஒரு இல்லை, அதுதான் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மொழி வேணும். இன்றைக்கி ஆங்கிலம் இல்லை என்று எடுத்துக்கொண்டால் தமிழில் மருத்துவக் கல்லூரி இல்லை, மருத்துவ படிப்பு இல்லை, இன்ஜினியரிங் படிப்பு இல்லை, நிறைய இல்லை. ஆனால் இதைவிட மக்கள் தொகை குறைந்த நாடான ஜப்பானில் அவர்கள் மொழியில் எல்லாம் இருக்கிறது.
அதுக்கானது ஒரு நாடு, அதுக்கான சட்டத்திட்டங்கள் அங்கே ஒருவர் கையில் இருக்கிறது. இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒன்றிய சட்டம், மாநில சட்டம், வெறுப்பு அரசியல், திணிப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமங்கள் தான். ஆனால் எல்லா மொழிகளும் நன்மை செய்யுமே தவிர தீமை செய்யாது. தமிழ்நாட்டில் தமிழுக்காக, தமிழ் அரியணை ஏற வேண்டும் என்பதற்காக பேசிக்கொண்டிருப்பவர்கள் பலர். அதில் மிகவும் வேகமாக பேசுகிறவர் சீமான். அவருடைய நிலை, அரசியல் நிலை எப்படி இருக்கும் என்று கணிக்கிறீர்கள் எதிர்காலத்தில்? என் அன்பு சகோதரன், என் அன்பு தம்பி சீமான் அவர்கள், அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திறமை யாரிடமும் இல்லை. நீங்கள் எந்த கேள்வி கேளுங்கள் அதற்கு பதில் வரும். சாதகமாக ஒரு கேள்வியை கேளுங்க, அதுக்கு பாதகமான ஒரு பதிலை சொல்லக்கூடிய அளவுக்கு திறமைசாலி. பாதகமான ஒன்றை கேளுங்க, சாதகமாக பதில் சொல்லக்கூடிய ஒரு திறமைசாலி. ஆகவே அரசியலில் அந்த சாதுரியம் வேண்டும், அது அவரிடம் இருக்கிறது. ஆனால் அரசியலில் அந்த சாதுரியம் மட்டும் போதுமானதா என்றால் இல்லை. அது ஒரு தனி மனித போர்க்களம் அல்ல, அது ஒரு சதுரங்க பலகை. அதில் ராஜா, ராணி, குதிரை, தளபதி, சிப்பாய் எல்லாம் இருந்து ஆட வேண்டியது. எதிரிகளுக்கும் அதே பலம் இருக்கும். ஆகவே ஒரு ராஜா என்பவர் தான் அசையாமல், அவருக்கு அவ்வளோதான் பவர், ஒன்று தான், மற்றவர்களை ஆட்டுவித்து எதிர் ராஜாவை செக் வைக்க வேண்டும் என்பது அரசியல். செஸ்ஸு தான் அரசியல் சொல்லப்போனால். ஆகவே அவருடைய வேகம் வரவேற்கக்கூடியது, அவருடைய விவேகம் வரவேற்கக்கூடியது. இன்னும் அவர் பல காரியங்களை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு காலத்துக்கேற்ப மாறுங்கள், அரசியல் செய்யுங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் காலம் எதிரிகளுக்கு சாதகமாக இருக்கும்போது நாங்கள் சாதுரியமாக காய் நகர்த்த வேண்டும். அல்லாவிட்டால் ஆனாலப்பட்ட சேகுவராவையே தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும். ஆகவே எதிரிகளின் பலம் அறிந்து, எதிரிகளின் கொள்கைகளுடைய தன்மை அறிந்து, கொடுக்கல் வாங்கல் தன்மை அறிந்து, மக்களின் மனோபாவம் அறிந்து, ஆகமத்தான் அவன் தான் ஓட்டு போட போகிறான். ஆகவே ஓட்டுகளை பெறக்கூடிய அரசியலில் தான் இருக்கும், அதை தாண்டி அரசியல் கிடையாது. ஆகிய ஓட்டு பெறக்கூடிய அரசியல் அதெல்லாம் சேர்த்து இன்னும் அவர் தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் எதிர்கால இளைஞர்களுக்கு ஒரு மிகுந்த நம்பிக்கை நட்சத்திரமாக மேலோங்க வேண்டும் என்று ஒரு சகோதரனாக அவரை வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். அவரோட பேச்சுகள் வரவேற்கப்பட்டாலும் கூட தனிப்பட்ட இடங்களிலும் சில பொது மேடைகளிலும் தவறான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். தங்களது தோழர்களையே சில தவறான வார்த்தைகளால் விமர்சிக்கிறார் என்ற ஒரு செய்திகள் வருது. அதற்கான ஆடியோக்கள்லாம் சமூக வலைதளங்களில் வருது. இதை பற்றி தங்கள் கருத்து? இப்போ இந்த யூடியூப்பு, இந்த ஆடியோ, வீடியோ, சோசியல் இதெல்லாம் வந்ததுனால தான் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய குறையாக தெரியுது. எல்லா தலைவர்களும் எல்லாரும், அது ஜவஹர்லால் நேருலேருந்து நிறைய பேருக்கு ஆதாரம் உண்டு. அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் கோபம் வரும். கோபம் வரும்போது சொந்த சொல் வழக்கில் எதையாவது பேசுவாங்க. பெரியார் பேசாததா மேடையிலேயே சீமான் பேசுகிற முடியும்? கலைஞர் பேசுனது இல்லையா? என் மதிப்புக்குரிய மனிதர் பெரியார் பேசுகிற வேறுபாடுகள் இல்லையா? இல்லை. அதாவது குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை. சிலர் சீமானை குற்றம் காண்பதற்காகவே சிலதை பொழிப்புரை செய்வார்கள். அவங்க என்னதான் அவர் நியாயமாகவே நடந்தால் கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அது இயற்கை. பொழிப்புரை சொல்லாமலே அவர் பேசிய பேச்சு தான். இல்லை, எல்லாரும் பேசுகிற பேச்சு தான். இங்கே உட்காந்து நான் உங்களோட நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். இது நான் தெருவில் நின்று நான் பேசியதுகளை யோசித்து பார்த்தா, என் ஊரில் பேசுகிறத பார்த்தா ஐயோ வல்கர், ஆபாசம். மனுஷன்தான் சில கோபதாபங்கள், சில சிறுமை கண்டு பொங்குவாயின்னா எந்த வார்த்தையில் பொங்குவான்? பாரதியார் தான் சொன்னார், சிறுமை கண்டா பொங்குவாயின்னு. அப்போ சீமான் அவர்களுக்கு சிறுமை நடக்கும்போது அது அவர் பொங்குற நேரம், அன்பு நண்பா, நன்றாக என்னை திட்டினாய், நன்றி நண்பா, நீ மேலும் நன்றாக திட்ட என்னை, இப்படியா பேச முடியும்? அவனும் மனுஷன் தானையா, அவனும் உரைக்கும் தானையா.
யோசிச்சு பாருங்கள், அவருடைய எதிரிகள் யாருன்னா எவ்வளோ ஒரு தரங்கட்டவர்கள் எதிரிகளாக அவருக்கு முளைச்சாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும். புரியுதா? அதுக்கெல்லாம் அவர் மௌனம் கூட சாதிச்சிருக்கலாம், அவசியம் இல்லை அவ்வளவு தரங்கட்ட விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல. ஆனாலும் அவர் பேசிட்டார், அதை நீங்கள் தூக்கி பிடிச்சிடுறீங்க. எல்லாரும் பேசுவாங்க, எல்லா தலைவர்களும் பேசுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே யாரும் புத்தர்கள் இல்லை, நபிகள் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, அது வேறு இது வேறு. இன்றைக்கி இது இப்படி பேசாமல் விட்டால் அதுக்கும் பேசுவாங்க, இவன் சொன்ன கேட்டவன். புரியுதா? ஆகவே அவர்கள் நிலையில் அவர்கள் செய்வது சரியே. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களையோ பன்னீர்செல்வம் அவர்களையோ டிடிவி தினகரன் அவர்களையோ கட்சியில் இணைத்து கொள்ள முடியாது, எந்த காலத்திலும் அது நடவாது என்று சொல்கிறார். ஆனால் சிலர் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் என்று கருத்தை தெரிவிக்கிறார்கள். இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிலை எப்படி இருக்கிறது, அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நினைக்கிறேன்? ஸ்டாட்டிஸ்டிக் வாங்க, பொலிட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக், பொலிட்டிக்கல் புள்ளி விவரம் அரசியலில் இதுதான் நகர்வு அப்படின்ற நேரம் அவங்கவுங்களுக்கு ஒரு நகர்வு இருக்குது. புரியுதா? சசிகலா அம்மாவுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குன்ற ஒரு நகர்வு அவர்களிடம் உண்டு. டிடிவி தினகரனுக்கு எவ்வளோ செல்வாக்கு உண்டு. இப்படிலாம் பர்சன்டேஜ் போட்டு வாங்கினாலும் அங்கேயும் இருக்கவங்களாம் பழைய அமைச்சர்கள், இவ தனியாக முடிவெடுக்க இயலாது. அவ்வளோ பேர் சேர்ந்துருக்கிற முடிவை தான் அவர் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர்கள் அத்தனை பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக பழனிசாமி தலைமையில் தனியாக இருந்தால் தான் அந்த ஓட்டை நாங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும், அந்த ஓட்டு பலம் எங்களுக்கு வரும். ஆனால் அது நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒரு சீட்டு கூட வராமல் இருக்கலாம் பாராளுமன்றத்தில், ஆனால் கிடைத்த வாக்குகள் சென்ற தடவை விட இந்த தினம் கூடியிருக்கு, மக்கள் செல்வாக்கு கூடியிருக்கு, அதை மறக்க முடியாது. ஆகவே அதிமுக என்பது இரட்டை இலை, அந்த இரட்டை இலை என்பது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் சரியாக கௌரவப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி நடக்கிறது என்றால் அது பழனிசாமி ஐயா தலைமையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த தொண்டர்கள் அவர் பின்னால் இருக்கிறார்கள். அவருடைய கூற்று, அவருடைய நடவடிக்கை சரிதான் என்கிறீர்கள்? அவசியம் இல்லாமல் இருக்கலாம். அவருக்கு அவர் எடுத்திருக்க இதில் அந்த ஸ்ட்ராட்டஜியில் அந்த பிளானில் அவர் சார்ந்தவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அணி தனியாக கிடைக்குதுன்றதை பல கட்டம் தாண்டி வந்தாச்சு. ஒரு தேர்தலையும் எதிர்நோக்கியாச்சு, 5 வருஷம் ஆட்சியும் நடத்தியாச்சு. ஆகவே அந்த அனுபவம் அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. அதை விட அவர்கள் அரசியலிலும் அறிவிலும் தலை சிறந்தவர்கள். ஆகவே அவர் எடுக்கும் நிலைப்பாடுகள் எதிர்க்கட்சிகளால் கூட வரவேற்கப்படுகிறது. அதையும் கவனியுங்கள். ஒரு பிஜேபியோட சேர இல்லைன்றதே எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அந்த துடிச்சல் கழக கட்சிகளில் அவருக்கு தான் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். என்னாச்சு அதனால்? ஓட்டு வங்கி சரிஞ்சிட்டா இல்லையே, இன்னும் பலம் கூடி இருக்குது. தொடர்பான இன்னும் அவர் இந்த இவ்வளோ 40 தொகுதியிலும் ஒரு தொகுதியும் வராட்டி கூட இன்னும் அவர் கூட பலம் வாய்ந்த அத்தனை மாவட்ட செயலாளர்கள் பழைய அமைச்சர்லாம் இருக்காங்கன்னா என்ன காரணம்? அடுத்த எலெக்ஷனில் எம்எல்ஏயாக வரக்கூடிய ஆட்சி அமைக்கக்கூடிய பலம் அதிமுக இருக்குது என்று அவர்கள் நம்புகிறார்கள். பிரித்து அதை சிதற விட்டுவிட்டு பாரதிய ஜனதா கட்சி அந்த இடத்தை பிடிக்கப் போகிறது என்ற ஒரு பேச்சு அடிபடுகிறது. அது எல்லா கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஆசை தானே. சென்ட்ரல்லையும் அப்படி தானே வந்தாங்க. ஆனால் தமிழகத்தில் பிஜேபி கால் ஊனுமா என்றால் இல்லவே இல்லை. அது ஒரு பகல் கனவல்ல, அது என்ன கனவோ எனக்கு தெரியாது, தேவையே இல்லை. அவங்க யாரோடையும் சேராமல் எதுவுமே பண்ண முடியாது அவங்களால. அடுத்தது தமிழர்கள், தமிழ் இனம், தமிழ்நாட்டு மக்கள் அந்த மாதிரி ஒரு மதவாதத்துக்குள் தங்களை இணைத்துக்கொள்ள விரும்ப மாட்டார்கள் அரசியலில். அதை சிலர் லாபம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதுவும் உண்மைதான். பெரிதும் மதிக்கின்ற, இப்போ கூட சொன்னீங்க அப்பா என்ற இடம் என்று, தமிழ் குடிதாங்கி ராமதாஸ் அவர்கள், அவர் ஏன் பாரதிய ஜனதாவோடு கூட்டணிக்கு சென்றார்? அவர்களோடு ஒரு கருத்தோடு ஏன் இருக்கிறார் என்று நான் முதல்ல சொல்லிட்டேன். அது கூட்டணின்றது என்ன? வெற்றி பெறக்கூடிய அணியாக இருக்கணும் முதலாவது. அப்படி ஒரு அணியில் இடம் கிடைக்கவில்லை என்று நினைங்கள். தான் அவமானப்படுத்தப்பட்டதாக கூட அவர் கருதுவதற்கு வாய்ப்பு உண்டு. அவர் தயார், நல்ல கூட்டணி, நல்ல கட்சிகளோட நல்லபடியாக செய்ய. ஆனால் பேச்சுவார்த்தை செய்தவர்கள் அவரை அலட்சியப்படுத்தி அகௌரவப்படுத்தினால் அவர் தான் என்ன செய்வார்?
அவருக்கும் வேறு வழி இல்லை, டிசிஷன் எடுத்தாகணும். உள்ளே இழுபறி முந்தி தனிய தலைவனாக எடுத்த முடிவுகள் இப்பொழுது தனையனோடு சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டும் நிர்பந்தமும் கூட அவருக்கு இருக்கிறது. இந்த வயதிலும் அந்த சிந்தனை அதெல்லாம் சேர்த்து வச்சு தான் அவர் முடிவு எடுக்கணும். இப்பொழுதும் சொல்கிறேன், அவர் ஆத்மார்த்தமாக பிஜேபியோடு இணைந்தார் என்று நான் சொல்ல மாட்டேன். வேறு வழி இல்லை, ஏன்னா அரசியல் நடக்கணும். கோதாவில் அதாவது எப்பயுமே விளையாடுற நேரம் மைதானத்தில் தோற்றுக்கிட்டே இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இனிமேல் விளையாட முடியாது, நான் தோத்துட்டேன்னு சொல்லி மைதானத்தை விட்டு எப்போ வெளியே வராங்களோ அன்றைக்கு தான் அவங்க தோல்வி கண்டவங்களாக இருப்பாங்க. ஆகவே மைதானத்தை விட்டு வெளியே வர முடியாது. அந்த நிலையில் விக்கிரவாண்டியில் அதிமுக அதாவது தப்பு என்ற கேட்டார். பழனிசாமியை எனக்கு மிக நெருக்கமானவர், நல்ல மனிதர், எனக்கு அவரை பிடிக்கும். உலக சுற்றுலா தினம் கொண்டாடணும் இந்தியாவில் என்ற நேரம் அதை தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சி அதை சேலத்தில் கொண்டாடணும்னு சொல்லி அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து 10 நாள் மிகச் சிறப்பாக உலக சுற்றுலா தினத்தை கொண்டாடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர். அப்பொழுது அவரோடு எனக்கு மிக நெருக்கம். பழகி பார்த்ததில் அரசியலுக்குள்ளே நான் நுழைய விரும்பலை, ஏன் இல்லை அரசியலில் தவிர்த்து பார்த்தால் ஒரு தனி மனிதனாக நல்ல பண்பான அன்பான ஒரு மனிதர். அதாவது வேங்கை வயல் என்ற அந்த இடத்துல ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு நடந்தது. அதற்கான தீர்வு, அதாவது விசாரணைகள்லாம் நடக்குதே தவிர ஓராண்டு காலத்துக்கு மேலாகியும் அதனுடைய உண்மை நிலை கண்டறிய முடியவில்லை. உண்மை நிலை சம்பந்தப்பட்டவர்கள் மனசு வைக்காத வரைக்கும் வெளியே வராது. யார் விசாரணை அதிகாரிகளோ, யார் போலீஸோ, யார் கலெக்டர்களோ, யார் ஐஏஎஸ் அவர்களுக்கு உண்மை தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா உண்மை தெரியாட்டி அவங்க கலெக்டராக இருக்கிறதுக்கும் போலீஸ் அதிபராக இருக்கிறதுக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டராக போலீஸ்காரனாக இருக்கிறதுக்கு கூட அப்புறம் சந்தேகத்துக்குரியதாகிடும். எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் பொதுமக்களிடம் ஒரு பொதுவான பிரிவுகள், பொதுவான கழகங்கள் வந்துவிடக்கூடாது என்பதில் அரசு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். ஆகவே அந்த வகையில் இது கொஞ்சம் எச்சரிக்கையாக நகர்த்த வேண்டிய விஷயந்தான். எச்சரிக்கையாக நகர்த்துகிறார்கள், அதை நம்ம குறை சொல்ல முடியாது. காலப்போக்கில் சரி வந்துடும். அண்மையில் தமிழகம், குறிப்பாக சென்னை கொலை நகரமாக இருக்கிறது. பெரிய கட்சியைச் சேர்ந்தவர்களெல்லாம் கொல்லப்படுகிறார்கள். ஆகவே நிர்வாகம் சரியில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. அதை பற்றி தங்களுக்கு கருத்து? இது இந்த நடைபெறும் கொலைகள் எல்லாத்தையும் பாருங்கள். அது ஒரு கொலைக்கான காரணங்களை பார்த்தால் எல்லாமே ரவுடிகளுக்கு இடையிலான ஒரு என்ன சொல்கிறது, எதிர்ப்பு மனப்பான்மை. அவனை நான் கொல்லணும், என்னை அவன் கொல்லணும்னு சொல்லி இது ரவுடிகள் சாம்ராஜ்யத்துக்குள்ளே நடக்கிற கொலை சம்பவங்களே தவிர சமூகத்தில் நடக்கிற பெரிய கொலை சம்பவங்கள் அல்ல இவைகள். சமூக காரணங்களால் நடைபெறும் கொலைகளும் அல்ல. இது முழுக்க முழுக்க சமூக விரோதிகளிடையே, அவர்களுடைய கும்பல்களுக்கு இடையே நடக்கிற கொலைகள். அது தவிர்க்க இயலாது. ஏன்னா அவங்க இல்லாமையும் அரசியல் இல்லை. எல்லா அரசியல் பின்னாலையும் ஒரு குண்டாசு இருப்பானுங்க, அதில் ஒரு கொலைகாரன் இருப்பான். அவன் காலப்போக்கில் அரசியல்வாதியையும் போட்டு தள்ளுவான். ஆக இதில் மக்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, ஒரு பெரிய ஒரு குற்றமும் இல்லை என்று கேட்டான். அவன் செய்தது சரிதான். ஏன்னா நீதிமன்றம் கொடுக்க வேண்டிய தண்டனையை அவனாக கொடுத்துக்கிறான். அவனுக்கு செத்து போனவனையும் பாருங்கள், செத்து போகிறவங்களையும் பாருங்கள், சாகடிக்கிறவங்களையும் பாருங்கள். ஒருவருக்கு ஒருவர் பழிவாங்கல் தான் அங்கே முக்கிய காரணியாக இருக்கிறத தவிர ஒரு பொது காரணம் இங்கே இல்லை. மக்கள் நலன் கருதிய காரணங்கள், சமுதாய நலன் கருதிய காரணங்கள் மிக மிக குறைவு இல்லை. சொல்லப்போனால் 1 2. நிறைவாக ஒரு கேள்வி. இந்த மதுரா என்ற பெயர் நீங்கள் வைக்க காரணம் என்ன? அது உங்களை ஈர்த்ததன் காரணம் என்ன? வேலை இல்லாத காலத்தில் அப்படியே 50 ரூபா வாடகையில் அப்படி தங்கிக்கிட்டு இருப்பேன். அப்படியே நைட்டில் தூக்கம் போகாது. அமெரிக்கன் ஸ்தானிக வாசலில் தான் க்யூவில் நின்றுட்டா 2 ரூபா கிடைக்கும், ஒரு சீட்டு பிடிச்சி. அதுதான் என் வாழ்க்கை. இருந்தாலும் எனக்கு இந்த சினிமா பாடல்கள் மீது ஒரு மோகம். அப்படி தான் நிறைய பாட்டு படிப்பேன். நித்தம் நித்தம் 60 எத்தனையோ காலங்களில் அவள் வசந்தம், அதெல்லாம் அப்படியே நினைவில் இருக்கக்கூடிய காலம். அப்படி அப்படி என்ன கொஞ்சம் தொழில் ரீதியாக வளர்த்துட்டு ஒரு 86 ஒரு நிறுவனம் மண்ணடியில் ஆரம்பிக்கும்போது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற நேரம். அதான் ஒருத்தர் தமிழ்நாடு டூஸ்ன்னு வைங்க,
சுசீலான்னு என் ஒய்ஃப் வேறு, பாலன் டூஸ்னு வைங்க, திருச்செந்தூர் டூ என் ஊர் சொல்லுங்கள். அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தால் எனக்கு அதை யோசிக்கிறேமே ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு மைண்டில். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன், வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களேன், குருவாயூரில் தன்னில் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். ஆள்கின்றான். ஆஹா நல்லா இருக்கே, அடே 4 தூணை கொண்டு போடுறான், 4 கொடியை போடு. அது என்னன்னே தெரியாது, அந்த பாட்டில் மதுரான்றது தெரியாது, என்னன்னா அந்த கொடி பறக்குது. ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன், அந்த வார்த்தை பிடிச்சிட்டு இது நைட்டில் நான் உளர்ற பாட்டு. அப்போ வந்திருந்த பாடல் இந்த பாடல். அதில் ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு, அந்த பாடலை எழுதியவர் கவியரசு கண்ணதாசன், இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், பாடியவர் 35 வருட காலமாக இந்த தோளில் அவரை தூக்கி கொண்டு உலகம் பூரா சுற்றியிருக்கேன். சுசீலா அம்மா, இவங்க ஜெயசுதாஸ் எல்லாம் அவ்வளோ கச்சேரிகள். TMS அண்ணன் என் தெய்வம், என் அப்பா, அவர் பாடிய பாடல். அந்த வரி தான் என் நிறுவனத்தின் மதுரா ட்ராவல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட். யாருக்காவது இந்த பாக்கியம் கிடைக்குமா? உண்மைதான். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி, நன்றி. தமிழன் டிவிக்கும் தளபதி தம்பிக்கும் மற்றும் குழுவினருக்கும் பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.